ஹாய் செல்லக்குட்டீஸ், நாம் இன்னைக்கு 4th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷில் 6th லெசன் பார்க்க போகிறோம். 6th லெசன் பாருங்கள், மை ஃபர்ஸ்ட் டைரி. மை ஃபர்ஸ்ட் டைரி அப்படின்றது ரீட் த ஸ்டோரி அண்ட் ஆன்சர் த கொஸ்டின். ஃபர்ஸ்டில் பாருங்கள், ஒரு ஸ்டோரி கொடுத்துருக்காங்க, அதை வச்சு கீழே இருக்கிறதுக்கு ஆன்சர் பண்ணணும். பாருங்கள், அன்பு அண்ட் த ஃபிஷ். இங்கே பாருங்கள், அன்பும் ஃபிஷ் பிடிச்சிட்டு இருக்கான். அன்பு வாஸ் குட் அட் ஃபிஷிங். அன்பு வந்து மீன் பிடிக்கிறதுல நல்லா மீன் பிடிப்பான். Every Sunday, he and his friend Madan went to catch fish. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை ஒவ்வொரு சண்டேயும் அவனோட ஃப்ரெண்டும் மீன் பிடிக்க போவாங்க. They usually used both as a net. They also used fishing rods with earthworms and bait to catch fish. சரிங்களா? இங்கே என்ன செய்வாங்க, அந்த மீன் தூண்டில் என்ன பண்ணுறாங்க, ஒரு எர்த்வார்ம் மண்புழு வச்சு மீன் பிடிக்கிறாங்க. அன்பு வாஸ் குட் அட் எதில் குட்டாக இருந்தால் ஃபிஷ்ஷிங்கில். ஹூ வெண்ட் வித் அன்பு டு கேட்ச் ஃபிஷ். அன்பு கூட யார் போனால் மீன் பிடிக்கிறதுக்கு? ஹிஸ் ஃப்ரெண்ட் வெண்ட் வித் அன்பு டு கேட்ச் ஃபிஷ். இதில் ஃபாதர் மதர் கொடுத்துருக்காங்க, இது வராது, இது வரும். டிக் த சென்டென்ஸ் தட் இஸ் நாட் கரெக்ட். இதில் எது கரெக்ட் இல்லையோ அதை டிக் பண்ண சொல்லியிருக்காங்க. எவ்ரி சண்டே அன்பு வெண்ட் ஃபிஷ்ஷிங் கரெக்டு. ஹி யூஸ்ட் எ சாரி அஸ் எ நெட். சாரி யூஸ் பண்ணுறாங்க, இதுதான் தப்பு. He also used a fishing rod to catch fish. இது கரெக்ட். Take the correct question for the given sentence. Anbu was good at fishing. இதுக்கான கொஸ்டின் என்னன்னு கேட்டிருக்காங்க. What was Anbu good at? இது கரெக்டான ஆன்சரு. What did Anbu used as a bait? Anbu used earthworms as a bait to catch fish. அன்பு என்ன செஞ்சான், இதில் தூண்டில் என்ன யூஸ் பண்ணா மீன் பிடிக்கிறதுக்குன்னு கேட்டிருக்காங்க. மீன் பிடிக்கிறதுக்கு அந்த தூண்டில் அவன் என்ன வச்சிருந்தான், மண்புழு வச்சிருந்தான். சரிங்களா? ஆன் அ சண்டே only 3 little fish. The fish were very small, so they decided to grow those fish at home. Anbu put them in a jar and water. The fish swam here and there. Anbu saw them. He thought that the fish were hungry. He dropped earthworms into it. என்ன செய்கிறான் அன்பு, ஒரு தடவை சண்டே மீன் பிடிக்க போகும்போது அவனுக்கு 3 குட்டி ஃபிஷ் தான் கிடைக்குது. உடனே அவன் என்ன நினைக்கிறான், அந்த குட்டி ஃபிஷ்ஷை ரொம்ப குட்டியாக இருக்குது, அதனால என்ன செய்யலாம், இது கொஞ்சம் வளர விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் என்ன செய்கிறாங்க, ஒரு பாட்டில் ஃபிஷ்ஷை போட்டு தண்ணி ஊற்றி வைக்கிறாங்க. சரிங்களா? அந்த ஃபிஷ் என்ன செய்யுது, இங்கே எங்கேயும் போயிட்டுருக்கு. அதை பார்த்த உடனே அவனுக்கு என்ன தோணுது, அதுக்கு பசிக்குது போல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் எர்த்வார்ம்ஸ் மண்புழு எடுத்து அதுக்கு ஃபுட்டுக்காக உள்ளே போடுறான். சரிங்களா? பாருங்க, டிக் த கரெக்ட் ஆன்சர். ஹவு மெனி ஃபிஷஸ் டிட் தே கேட்ச்? எத்தனை ஃபிஷஸ் பிடிச்சாங்க? 3. வென் டிட் தே கேட்ச் த ஃபிஷ்? என்னைக்கு போய் மீன் பிடிக்க போனாங்க? சண்டே. விச் சென்டென்ஸ் இஸ் கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. தே டிசைடட் டு க்ரோ த ஃபிஷ் அட் ஹோம். வீட்டில் மீன் வளரட்டும்னு நினச்சதுதான் கரெக்டான சென்டென்ஸ். டிக் த ஆப்போசிட் ஆஃப் த அண்டர்லைன் வேர்டு. அன்பு அண்ட் ஹிஸ் ஃப்ரெண்ட் கேட்ச் லிட்டில் ஃபிஷ். ஆப்போசிட் என்னது? த்ரோ. Why did Anbu drop the earthworm into the jar? எதுக்கு அன்பு அந்த எர்த்வார்ம் அதுக்குள்ள போட்டான்? அன்பு thought that the fish were hungry. ஃபிஷ் வந்து ரொம்ப ஹங்கிரியா இருக்கு அப்படின்னு நினைச்சான். சரிங்களா? அதனால என்ன செஞ்சான், அதுக்கு உள்ள போட்டான் எர்த்வார்ம் எடுத்து. அடுத்து பாருங்க, ஒரு பேசேஜ் இருக்கு. நெக்ஸ்ட் மார்னிங் only 2 fishes were in the jar. ஜார்ல அடுத்த நாள் மார்னிங் 2 ஃபிஷஸ் தான் இருக்கு. 1 fish fell down on the floor. ஒன்று கீழே விழுந்திருக்கு. So Anbu was very sad. His father bought a new fish tank. Anbu changed the fish to the tank happily. என்ன செய்யறான், மறுநாள் மார்னிங் பார்க்குறாங்க, 2 ஃபிஷ் மட்டும் தான் அதுக்குள்ளே இருக்குது, இன்னொரு ஃபிஷ் கீழே கிடக்குது. சரிங்களா? உடனே அவனுக்கு ரொம்ப சேட் ஆயிடுது. அவங்க அப்பா என்ன செய்கிறாங்க, அவனுக்கு புதுசாக ஒரு ஃபிஷ் டேங்க் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க. அதில் அன்பு என்ன செய்கிறான், ஏற்கனவே இருந்ததுலேருந்து இந்த புது ஃபிஷ் டேங்க் எல்லா 2 ஃபிஷ்ஷையும் மாற்றிடுறான். டிக் த கரெக்ட் ஆன்சர்ஸ். ஹவு மெனி ஃபிஷ்ஷஸ் டிட் ஹி சி இன் த ஜார்? எத்தனை ஃபிஷ் பார்த்தா? 2 ஃபிஷ். விச் சென்டென்ஸ் இஸ் கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. அன்புஸ் ஃபாதர் பாட் எ நியூ ஃபிஷ் டேங்க். வாட் இஸ் த ஆப்போசிட் ஆஃப் த வேர்ட் பாட்? பாட்டோட ஆப்போசிட் என்னது? சோல்டு. Which one is the correct question for the given sentence? Anbu changed the fish to the tank. Where did Anbu change the fish? இது கரெக்டான ஆன்சர்.
வேர் ஆல் த ஃபிஷ்ஷஸ் live. எல்லா மீன்களும் உயிரோட இருந்துச்சா அப்படின்னு கேட்குறாங்க. நோ, நாட் அட் ஆல். ஒரே ஒரு ஃபிஷ் மட்டும்தான் உயிரோட இருக்கு. சரிங்களா? டுடே ஒன் மோர் ஃபிஷ் ஆல்சோ டைடு. இட் ஃப்ளாட்டர்ட் ஆன் த டாப். ஹி ஸ்டார்டட் கிரையிங். அன்புஸ் ஃபாதர் செட். மறுநாள் இன்னொரு மீனும் செத்து போயிருது. அது மேலே மிதந்துட்டு இருக்கு. அன்புவோட அப்பா சொல்றாரு, நேச்சர் இஸ் தேர் ஹோம். நேச்சர் தான், இயற்கை தான் அதோட வீடு. ஸோ அன்பு லெட் இட் ஃப்ரீ இந்த பாண்ட். அதனால இதை கொண்டு போய் பாண்டில் விட்டுரு அப்படின்னு சொல்றாரு, குளத்துல விட்டுரு. தென் அன்பு அண்ட் மதன் பாட் எ பேக்கெட் ஆஃப் பஃப்டு ரைஸ். தே ஃபெட் த ஃபிஷ். ஃபீடிங் ஃபிஷ் வாஸ் தேர் நியூ ஹாபி. என்ன செய்றாங்க, அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் கொண்டு போய் அந்த ஃபிஷ்ஷை கொண்டு போய் பாண்டில் விட்டுட்டு அதுக்கு பஃப்டு ரைஸ் வாங்கி போடுறாங்க. அப்படின்னா பொரி இருக்கு இல்லையா, பொரி வாங்கி போடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி பொரி வாங்கி மீன்களுக்கு போடுறது தான் அவங்களோட ஹாபி ஆயிடுச்சு. பாருங்க, டிக் த கரெக்ட் ஆன்சர் இருக்கா. ஒய் டிட் த ஃபிஷ் ஃப்ளாட் ஆன் த டாப். ஏன் அதுக்கு மேலே மிதந்துச்சு? இட் வாஸ் டெட். ஹூ செட் நேச்சர் இஸ் தேர் ஹோம். இயற்கை தான் அதோட வீடு அப்படின்னு சொன்னது யாரு? அன்புஸ் ஃபாதர். வேர் டிட் அன்பு லெட் த ஃபிஷ். அன்பு எங்க இருந்து ஃபிஷ் எடுத்துட்டு வந்தான்? இன் த பாண்ட். வாட் இஸ் தேர் நியூ ஹாபி? ஃபீடிங் ஃபிஷ். ஃபிஷ்ஷுக்கு உணவு கொடுக்கறது தான் அவங்களோட நியூ ஹாபி. வாட் டிட் தே ஃபீட் த ஃபிஷ் வித். ஃபீடுக்கு என்ன கொடுத்தாங்க? தே ஃபீட் த ஃபிஷ் வித் பஃப்டு ரைஸ். பொரிய அது கூட என்ன உணவா கொடுத்தாங்க. அடுத்து பாருங்க, ரீட் த சென்டென்ஸ் வித் ரைட் த ஸ்டோரி இன் த கரெக்ட் ஆர்டர். சரிங்களா? இதுல வரிசை மாறி இருக்கு, வரிசைப்படுத்தி எழுத சொல்லியிருக்காங்க. பாருங்க, ஃபர்ஸ்ட் பாருங்க. Anbu was good at fishing. On every Sunday, Anbu and his friend Madan went to catch fish. At the Anbu grow the fish in the tank. 2 fishes were died. Anbu's father asked him to leave the fish into the pond. Anbu understood that nature is their home. Anbu fed puffed rice to the fish. Feeding fish was their new hobby. Write a sentence for the picture using and. சரிங்களா? இங்க பிக்சர் கொடுத்துருக்கா. I see a king and a queen. அண்டு சேர்த்துல வர மாதிரி சென்டென்ஸ் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. இங்க பாருங்க, பேட் அண்ட் பால் இருக்கா. I see a bat and ball. இதுல பாருங்க, லாக் அண்ட் கீ இருக்கு. I see a lock and key. I see a cat and kitten. Complete the sentence with or and. ஆர் அண்டை யூஸ் பண்ணி இந்த இதை கம்ப்ளீட் பண்ண சொல்லியிருக்காங்க. வுட் யூ லைக் டு ஈட் பொங்கல் ஆர் பூரி ஃபார் பிரேக்ஃபாஸ்ட். சரிங்களா? 2 கொடுத்தா நம்ம அந்த இடத்துல ஆர் சொல்லணும். இது வேணுமா அது வேணுமா அப்படின்றது. சி லைக்ஸ் டு பிளே போத் பேஸ்கெட் பால் அண்ட் டென்னிஸ். இங்கே போத் அப்படின்னா ரெண்டுமே அப்படின்னு அர்த்தம். அப்போ ரெண்டுமே அப்படிங்கும்போது அண்டு வரும். சரிங்களா? ராணி went to the beach with her mom and dad. Is it a correct cat or a cub? இது கேட்டா கப்பா அப்படின்னு. மீனு has a rabbit and a cat as her pets. இதுவும் அதுவும் அப்படின்ற இடத்துல அண்டு வரும். இதா அதா அப்படின்னு கேட்குற இடத்துல ஆர் வரும். Choose and write the sentence with correct linker. பாருங்க, Mano went to the park and played with her friends. Where do you like to go? Beach and cinema. இந்த 2 சென்டென்ஸை பாருங்க. Mano went to the park and played with her friends. இது கரெக்டான சென்டென்ஸு. Where do you like to go? Beach or cinemaன்னு வரணும். சரிங்களா? அண்டு வராத இடத்துல ஆர் வரும். அதனால இது ராங் ஆன்சர். இது எழுத வேண்டாம். இதை மட்டும் நம்ம எடுத்து இங்கே கீழே எழுதிக்கலாம். Do you like to eat dosa or pongal for breakfast? இது கரெக்டான சென்டென்ஸ். நீங்கள் உங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு காலைக்கு தோசையா பொங்கலா எது சாப்பிட போறீங்க அப்படின்னா இது கரெக்டு. ராஜன் ஹேஸ் அ கேட் அண்ட் எ டாக் ஆஸ் ஹிஸ் பெட். ராஜன்கிட்ட ஒரு கேட்டும் டாகும் அவருக்கு பெட்டாக வச்சிருக்காரு. இதுவும் கரெக்டான சென்டென்ஸு. ரோசி வென்ட் டு த ஷாப் ஆர் பாட் டாய்ஸ் டு பிளே. இந்த இடத்துல அண்டு வரணும். ரோசி went to the shop and bought toys to play. சரிங்களா? அப்போ இது ராங்கானது, இது வேண்டாம்.
we need to walk fast and we will miss the bus. இந்த இடத்துல என்ன வரும்? ஆர் வரும். we need to walk fast or we will miss the bus. சரிங்களா? அப்போ இந்த ரெண்டு ராங்கான சென்டென்ஸு. இப்போ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் கரெக்டு, தேர்ட் அண்ட் ஃபோர்த்து இந்த மூணு சென்டென்ஸை எடுத்து நாம் இங்கே எழுதணும். சரிங்களா? அடுத்து ஜாயின் த சென்டென்ஸ் யூஸிங் அண்ட் ஆர். அண்ட் இல்லைன்னா ஆர் யூஸ் பண்ணி சென்டென்ஸ் ஜாயின் பண்ண சொல்லியிருக்காங்க. பாருங்க, ரேணுஸ் ஹவுஸ் இஸ் ஸ்மால், ரேணுஸ் ஹவுஸ் இஸ் பியூட்டிஃபுல். சரிங்களா? இந்த இடத்துல நம்ம திரும்ப 2 தடவை ரேணுன்னு சொல்றதை எடுத்துட்டு ரேணுஸ் ஹவுஸ் இஸ் ஸ்மால் அண்ட் பியூட்டிஃபுல். சரிங்களா? Do you like to have coffee? Do you like to have orange juice? இந்த இடத்துல நம்ம என்ன கேட்கணும்? காஃபி வேணுமா இல்லை ஆரஞ்சு ஜூஸ் வேணுமான்னு கேட்கணும். அப்போ இந்த இடத்துல என்ன நம்ம யூஸ் பண்ணுவோம்? ஆர். Do you like to have coffee or orange juice? Sara is good at playing chess. Sara is good at playing carom. ரெண்டுமே நல்லா செய்வா அப்படின்னா அந்த இடத்துல அண்டு வரும். இதுவா அதுவான்னு கேட்குற இடத்துல ஆறு வரும். Sara is good at playing chess and carom. ரெண்டுமே நல்லா விளையாடுவா. Do you like to collect coins? Do you like to collect stamps? அப்போ do you like to collect coins or stamps? எதை கலெக்ட் பண்றதுக்கு ஆசைப்படுற? காயின்ஸா ஸ்டாம்ப்ஸா? The dog is small, the dog is brave. The dog is small and brave. Circle the correct word in the sentence. கலா, இங்க அண்டு ஆறு பட் 3 கொடுத்துருக்காங்க. நிலா ஆர் ட்வின் சிஸ்டர்ஸ். இதில் கலாவும் நிலாவும் ட்வின் சிஸ்டர்ஸ்னு கொடுத்துருக்கு. அப்போ கலா அண்ட் நிலா ஆர் ட்வின் சிஸ்டர்ஸ், ரெட்டை குழந்தைங்க. யூ ஹாவ் டு வேக் அப் சூன், யூ வில் பி லேட். நீ சீக்கிரம் எந்திரிக்கணும் இல்லைன்னா லேட் ஆயிரும். இந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? ஆர். we have to wake up soon or you will be late. Varun likes banana, he does not like pineapples. சரிங்களா? இந்த இடத்துல பட் இது பிடிக்கும் அது பிடிக்காது. சரிங்களா? வருண் லைக்ஸ் பனானா பட் he does not like pineapple. Do you want to watch a movie? Do you want to sleep? நீ தூங்கணும், படம் பார்க்கணும்னு நினைக்கிறியா தூங்கணும்னு நினைக்கிறியா? அப்போ இந்த இடத்துல ஆறு வரும். Do you want to watch a movie or to sleep? Mullai can sing but she cannot dance. Complete the sentence using and but or. அதேதான். Anu is afraid of dogs but she likes cat. The lion and the tiger are wild animals. Fruits are tasty and healthy. Do you like to play or do you like to study in the evening? The sun is hot but the moon is cool. Rewrite the sentence correctly. பாருங்க, Arun went to the garden but saw many colorful flowers. இந்த இடத்துல என்ன வரும்? அண்டு வரும். சரிங்களா? Arun went to the garden and saw many colorful flowers. Mary took an umbrella or it did not rain. Mary took an umbrella but it did not rain. Sham painted a picture or his friends liked it very much. Sham painted a picture and his friends liked it very much. Do you want to draw a picture and do you want to read a book? Do you want to draw a picture or do you want to read a book? Mala ran fast or she did not win the race. Ramala ran fast but she did not win the race. Read and complete the passage with and or but. A duck and her duckling lived in a pond. It was cloudy, so the duck told the duckling not to go out, but they went out to play. It became dark and they did not return home. The duck searched for the ducklings on the land and in the pond. They came home safely and the mother duck was happy. சரிங்களா? The duck வந்து என்ன செய்யுது?
அதோட டக்லிங் கிட்ட, அதோட குஞ்சுகள் கிட்ட வெளியே போகாதீங்க. அது அந்த ஒரு இதுல வாழ்ந்துட்டு இருக்காங்க, ஒரு பாண்டுல. அப்ப அன்னைக்கு மேகமா இருக்கு, அதனால டக்கு சொல்லுது வெளியே போகாதீங்கன்னு சொல்லுது. ஆனா இந்த கோழிக்கு, இந்த டக்கோட குஞ்சுங்க என்ன செய்யுது, வெளியே போயிடுது. போன உடனே டார்க், ரொம்ப மேகம் இருட்டாயிருது. அது வீட்டுக்கு வரல. உடனே அதோட அம்மா டக்கு வந்து தேடிட்டு இருக்கு, என்ன காணுமே அப்படின்ட்டு. அப்புறமா ரெண்டுமே சேஃப். அது போய் தேடுது, எங்கெல்லாம் தேடுது, நிலத்துல தேடுது, அப்புறம் பாண்டுக்குள்ள தேடுது. அதுக்கப்புறம் இந்த டக்லிங் எல்லாம் சேஃபா வீடு வந்து சேர்ந்துருது. அந்த மதர் டக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரிங்களா? இதுல பாருங்க, மை ஆட்டோபயோகிராஃபி கேட்டு கொடுத்துருக்காங்க. மை நேம் இஸ், உன்னோட பேர் எழுதிக்கோங்க. ஐ ஆம் அ பாயா கேர்ளான்றது எழுதணும். அடுத்து மை ஃபாதர் நேம் இஸ், உங்க அப்பாவோட பேர் என்ன. மை மதர் நேம் இஸ், உங்க அம்மாவோட பேர் என்ன. மை ஃபாதர் இஸ், என்ன வேலை பார்க்குறாங்க, அப்பா என்ன வேலை பார்க்குறாங்க. மை மதர் இஸ், அம்மா என்ன வேலை பார்க்குறாங்க. ஐ ஹாவ், எத்தனை பிரதர்ஸ், உங்களுக்கு 1 பிரதர் அண்ட் 1 சிஸ்டர், எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்க எழுதணும். ஐ ஆம் ஸ்டடிங் இன் கிளாஸ் 5th 4th. த நேம் ஆஃப் மை ஸ்கூல் இஸ், உங்களோட ஸ்கூல் பேர் எழுதிக்கோங்க. எந்த ஊரில் இருக்கீங்க, ஐ லிவ் இன், எந்த ஊருன்றதை எழுதணும். சரிங்களா? தேங்க்யூ சில்ட்ரன், ஹாவ் அ நைஸ் டே.